இந்த கோயிலோட அமைப்பே பார்த்தீங்கன்னா, திருகோணமலையில தான் வந்து ம். அமைந்திருக்குது. இது வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 1000 காலத்துக்கு முன்னாடி வரலாறு இருக்கிறதா கூட சொல்லப்படுது இல்லையா? ஆமா. கிட்டத்தட்ட வந்து கிமு 15ஆம் நூற்றாண்டுலேயே வந்து இந்த கோவில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராவணனால கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு தரப்புகள் இருந்தாலும், நெறைய பேருடைய நம்பிக்கையும் இது சார்ந்து இருக்கு. அப்படி நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ட ஆண்ட 3 முக்கிய மன்னர்கள் இருக்காங்க இல்லையா? சேரர், சோழர், பாண்டியர். இந்த 3 மன்னர்களுமே வந்து இந்த கோவிலையும் வந்து அவங்களும் பாதுகாத்திருக்காங்க, பராமரிச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்து எந்த சேதாரமும் ஆகக்கூடாது. இப்ப பொதுவா நம்ம படையெடுப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மன்னர்கள் அவங்கவங்களோட படையெடுப்புகள வந்து அவங்களுக்கு சார்ந்த விஷயங்கள அழிக்கிறதுக்கு தான் வந்து முன் ம். வருவாங்க. உன்னோடது எதுவுமே இருக்கக்கூடாது. என்னோடது மட்டும் தான் இங்க இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நெறைய விஷயங்கள பார்த்துருக்கோம். ஆனா இந்த 3 மன்னர்களுமே சேர்ந்து ஒரு கோவில பாதுகாத்தாங்க, அதுவும் பராமரிச்சாங்க அப்படின்னா, இந்த திரிகோணமலையில இருக்கக்கூடிய திரிகோணேஸ்வரர் கோவில வந்து தாராளமாக சொல்லலாம்.